டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போக போகிறோம். இந்த ரூட் நானும் வந்தது கிடையாது, புதுசாக இருக்குது. அண்ட் எங்கே போகுதுன்னே தெரியல. Hey guys, welcome back to the channel. It's 2026 ஃபர்ஸ்ட் ரைட். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ரைடே கொஞ்சம் அட்வென்ச்சராக பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போக போகிறோம். ஜஸ்ட்டு நான் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீனரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா என்னோடய நியரஸ்ட் லொக்கேஷன்லேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி லெஃப்ட் எடுத்தால் போட்டிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே தான் ரைட் போக போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர், எப்படி இருக்க போகுது, எல்லாமே நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சரஸ் சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம பீக் டைமில் ரைடு ஸ்டார்ட் பண்ணதால் வெஹிக்கிள்ஸ்லாம் ரோட்டில் நிறைய இருக்குது. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் நம்ம அந்த லெஃப்ட் எடுக்க. ஹே கைஸ், நம்ம சொன்னோம் அந்த லெஃப்ட் வந்துடுச்சு. இதுதான் அந்த லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து நம்மளுக்கு போகிற லொக்கேஷன் எல்லாமே நம்மளுக்கு புதுசு தான், எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அதை தாண்டி இந்த ரோட்டில் வந்தது பார்த்தது இந்த டெம்பிள் தான். நிறைய பேர் வந்து இங்கே டெம்பிளுக்கு வந்திருந்தாங்க. இதுதான் மேபி அந்த சிங்கப்பெருமாள் கோயில் டெம்பிளாக தெரியல. புது பிளேஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. ஹே கைஸ், வி ஹவ் கம் லாங் அவே. ரூட்லாம் செம்மையாக இருக்குது, வெயில் அடிக்குது. பட் அதோட எஃபெக்ட் நல்லா தெரியல, பிகாஸ் நேச்சர் ரொம்ப செம்மையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்கா. இந்த ரூட் நானும் வந்தது கிடையாது, புதுசாக இருக்குது. அண்ட் எங்கே போகுதுன்னே தெரியல, ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். கைஸ், அப்படியே என்னோடய பாதையில் நான் பார்த்த சில விஷயங்கள் தான் இதெல்லாம். சில கொடி, சில பறவைகள், இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் இப்படியே நான் கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கும்பொழுது எனக்கு இன்னொரு லொக்கேஷன் லெஃப்டில் இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சரி போகலாமா வேணாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எனக்குள்ளே சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தேன். ரோடு ரொம்ப சின்னது, ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அழகாக க்ரீனரி, ரைட் சைடில் ஃபுல்லாக க்ரீனரி அண்ட் வாட்டர். ஸோ கொஞ்சம் நேரம் வண்டியை விட்டுட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபுல்லாக க்ரீனரி தான், அங்கே சுற்றி ஃபுல்லாக நேச்சர், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இன்னும் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா தெரியல. பட் இந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்பொழுது வியூ செம்மையாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போம். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போகலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு. கோதுமையா பார்க்க அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம போகலாம். ஹே கைஸ், இப்போ நான் எந்த பிளேஸில் இருக்கேன்னு எனக்கே தெரியாது. லொக்கேஷன் ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸ்ப்ளோரேஷன் ரைடு தான் வந்திருந்தேன். எனக்கு இந்த ரூட்டு எதுவுமே நான் பார்க்கல. பட் இந்த ரூட்டில் வந்து வில்லேஜஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து சேட்டலைட் வியூவில் இருந்தது. விஷுவல் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய மலை 2 இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யாருன்னு ஒரு ரியலைசேஷன்ஸ் வருது. இன்னும் நான் வந்து எங்கே இருக்கேன், எப்படி வந்து ரிட்டர்ன் போனோம், அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பட்
இந்த மொமெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெதர் இட்ஸ் பைக் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் சைக்கிள் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் கார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரி பண்ணலை மற்ற விஷயத்தை பற்றி. சேஃப்டியாக இருக்குன்னா, ஏன்னா பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் எல்லார்கிட்டையும் பேசிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட் என்ஜாயிங் த மொமெண்ட். கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இன்னொரு அதிசயம் என்னென்னா, அழகாக வந்து இவ்வளோ தண்ணி பார்க்க முடிஞ்சது. ஆனால் வந்து இங்கே போகலாமா வேணாவா, ஆல்ரெடி நல்ல வெயில் அடிக்குது, இன்னும் சாப்பிடவே இல்லை. அதனால் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இது இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த பாதையை நோக்கி நேராக போயிட்டே இருந்தேன். அந்த பாதையில் வந்து நான், என்னோடய சைக்கிள், இந்த வெயில், என்னை சுற்றி இருக்க இந்த இயற்கை அண்ட் மாடு, இது மட்டும்தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நான் திருப்பி பழையபடி என்னோடய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தேன். இந்த பயணம் வந்து சுற்றி சுற்றி மலை, காடு, தண்ணி, அழகான இயற்கை, இதுதான் சுற்றி சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் என்னவோ தெரியல, என்னதான் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய சொத்து, நிறைய வந்து எல்லாம் இருந்தாலும் அவங்க ஒரு ட்ராவல் இல்லை ஒரு பிளேஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி இயற்கை பார்க்கும்பொழுது அது அவங்களுக்கு நல்ல மனநிறைவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப சிம்பிள் லைஃபே ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. இல்லை நம்ம தான் இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்ட்டு. இந்த பயணம் வந்து சுற்றி சுற்றி மலை, காடு, தண்ணி, அழகான இயற்கை, இதுதான் சுற்றி சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் வீடியோ எடுத்து போகிறதுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் see you on the next video. Bye.